தற்பொழுதைய முக்கிய செய்தி, விளாத்திக்குளம் +2 மாணவி பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த தர்ம முனீஸ்வரன் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைந்திருக்கிறார். ராமசுந்தரம், இப்ப குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த நபருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருதா? அடுத்த கட்ட விசாரணை என்பது எப்போது தொடரும்? நிலவரம் என்ன? நேற்றைய தினம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியைச் சேர்ந்த அந்த மாணவியுடைய அந்த மரணம் தொடர்பான அந்த வழக்கு விசாரணை நடந்து வந்த சூழல்ல நேற்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட சாயல்குடியைச் சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு பல்வேறு இடங்களில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அவர் வசித்து வந்த அந்த வீடு, அதாவது தூத்துக்குடி மாநகர் பகுதியில் அவர் வசித்து வந்த வீடு, அதே போல அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் இரவு முழுவதுமே கூட்டு சென்று விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த சூழல்ல அவருக்கு உடல் உபாதை, அதாவது வயிறு வலி ஏற்பட்டதாகவும் உடனடியாக அவருக்கு எட்டயபுரம் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக அவர் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு தொடர் விசாரணை நடந்து வருவதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் பல்வேறு இடங்களில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. எங்கெல்லாம் அவர் சென்றாரோ அந்த இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டி சென்று எங்கே நடந்தது என்பதை விசாரணை வாக்குமூலமாக பெறும் பணியில காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் அழைத்து சென்று விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்போது ஒரு உடல் உபாதை ஏற்பட்ட நிலையிலும் கூட அவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக இங்கிருந்து மருத்துவர்களிடம் மருந்து உள்ளிட்டு வாங்கி கொடுத்து விசாரணைக்கு அழைத்து சென்று விட்டார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் விசாரணை முடித்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்வார் என தெரிய வருகிறது. அந்த விசாரணை இறுதிக்கட்டத்தில் நடந்து வருவதாகவும் அந்த அறிவியல் பூர்வமான விசாரணைக்கு அந்த புகைப்படம் உள்ளிட்டவைகளையும் எடுப்பதற்கான அந்த நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தர். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க அப்டேட்டா இருங்க.